தமிழ் நதி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியானது ஒரு முக்கியமான காணொளி. குழந்தைகளும் சரி, இளைஞர்களும் சரி, தமிழ் வாசிப்பதில் ஏன் தடுமாற்றமடைகின்றனர்? ஏன் அவர்களால் சரளமாக தமிழை வாசிக்க இயலவில்லை? நன்கு தமிழ் அறிந்தவர்கள் கூட வாசிக்கும்போது சில சொற்களில் இந்த தடுமாற்றமடைவது ஏன்? இதற்கு என்ன தீர்வு? இதை எவ்வாறு நாம் சரி செய்யலாம்? இதற்கு என்னென்ன பயிற்சிகள் தரலாம் என்பதை பற்றியெல்லாம் இன்றைய காணொளியில் விளக்கமாக நாம் காணவிருக்கிறோம். தமிழ் வாசித்தலின் போது தடுமாற்றம் ஏற்படுவதற்குரிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டேன். எனது வகுப்பறையின் குழந்தைகளை 3 பிரிவுகளாக பிரித்து கொண்டேன். முதல் பிரிவினர் ஒரு சொல்லை கூட வாசிக்க இயலாமல் தடுமாறக்கூடிய பிரிவினர். இரண்டாம் பிரிவினர் ஒரு சில சொற்களை மட்டுமே வாசிக்கக்கூடிய திறன் பெற்றும் பல சொற்களில் தடுமாற்றத்தை காணக்கூடிய பிரிவினர். மூன்றாம் பிரிவினர் தமிழை சரளமாக வாசிப்பர், ஆனால் இடையே ஏதேனும் ஒவ்வொரு சொல் வரும்போது தடுமாற்றமடையக்கூடிய பிரிவினர். இந்த 3 பிரிவினருக்கும் இந்த தடுமாற்றமானது அளவிலும் அவர்கள் வாசிக்கக்கூடிய விதத்திலும் ஏன் இவ்வளவு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்பதை கூர்ந்து கவனித்தேன். எதனால் இவர்களுக்கு இந்த தடுமாற்றமானது ஏற்படுகிறது என்பதை பற்றி ஆராயும்போது ஒரு சில தரவுகள் கிடைத்தது. இப்போது திரையில் சில சொற்கள் சில வினாடிகளில் தெரியும். அந்த சொற்களை எல்லாம் நீங்கள் பார்த்தவுடன் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும்போது மிகச் சரியாகவே நீங்கள் வாசிப்பீர்கள். இப்போது திரையை கவனியுங்கள். தமிழ் பாடத்தில் கொண்டே இருந்தார், மகிழ்ந்தனன், முயன்றான், இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் பார்த்தவுடன் மிகச்சரியாக வாசித்து விடுவீர்கள். சில வினாடிகள் நீங்கள் அந்த திரையை உற்று கவனித்தால் நன்கு தெரியும், எல்லா சொற்களுமே பிழைகளோடு இருக்கின்றன. தமிழ் பாடத்தில் என்பதில் தமிழ் பாடத்தில் என்று மா வந்திருக்கிறது. பாடத்தில் என்பதில் இத் வரவில்லை. கொண்டே இருந்தார் என்பதில் இ என்பதற்கு பதிலாக இ என்பதையே காட்டப்பட்டிருக்கிறது. மகிழ்ந்தனன் என்ற சொல்லில் இத்தும் இந்தும் இடம் மாறியிருக்கிறது. முயன்றான் என்ற சொல்லில் நகர மெய்யெழுத்துக்கு பதிலாக நகரம் மட்டுமே வந்திருக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்தவுடன் இதை எவ்வாறு சரியாக வாசித்தீர்கள்? சிறிது சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த சொல்லையும் வாசிக்கும்போது முழுமையாக ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி வாசிப்பதில்லை. நமது மூளையின் செயல்திறனானது எவ்வாறு அமைந்திருக்கிறதெனில், ஒரு சொல்லை வாசிக்கும்போது முதல் 2 எழுத்துக்களையோ அல்லது முதல் 3 எழுத்துக்களையோ பார்க்கிறது. அடுத்ததாக இறுதியில் உள்ள 2 எழுத்தையோ அல்லது ஓர் எழுத்தையோ பார்க்கிறது. பார்த்த மாத்திரத்தில் இந்த சொல் இதுவாகத்தான் இருக்கும் என்று அந்த மூளையானது டீஃபால்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த டீஃபால்ட்டாக இந்த சொல்தான் இங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் உடனே வாசித்து விடுகிறோம். ஆனால் இடையில் உள்ள எந்த எழுத்துக்களையும் நமது மூளையானது எடுத்துக்கொள்வதில்லை. இது நீங்கள் கைபேசி பயன்படுத்தி இருந்தால் கூட தெரியும். நீங்கள் தமிழ் தட்டச்சு பலகையை பயன்படுத்துங்கள். ஓரெழுத்து அல்லது ஈரெழுத்தை நீங்கள் தட்டச்சு செய்யும்போதே அந்த தட்டச்சு பலகையானது ஒரு 2-3 சொற்களை பரிந்துரைக்கும். இது எவ்வாறு நிகழ்கிறது? 2 எழுத்து தட்டச்சு செய்தவுடன் எப்படி அது ஒரு 3 சொற்களை நமக்கு பரிந்துரை செய்கிறது? உதாரணமாக, மகிழ் என்ற 3 எழுத்துக்களை நீங்கள் தட்டச்சு செய்தவுடன் உங்கள் தட்டச்சு பலகையானது மகிழ்ச்சி, மகிழ்ச்சியான, மகிழ்ச்சியாக என்று 3 சொற்களை பரிந்துரை செய்யும். அடுத்து நீங்கள் இன்னும் ஒவ்வொரு எழுத்தாக கூட்டிக் கொண்டே செல்லும் பொழுது அது வெவ்வேறு சொற்களை பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். உதாரணமாக, நீங்கள் மகிழ்ந்தனன் என்ற சொல்லை தட்டச்சு செய்யும்போது உங்கள் கைபேசியின் தட்டச்சு பலகை மகிழ்ந்தான் என்றே உங்களுக்கு பரிந்துரை செய்யும். மகிழ்ந்தான், மகிழ்ந்தாள் என்றுதான் அந்த பலகையானது உங்களுக்கு பரிந்துரை செய்யும். அந்த தட்டச்சு பலகை
எப்போதுமே மகிழ்ந்தனன் என்ற சொல்லை பரிந்துரை செய்யாது. ஏன் இவ்வாறு நேர்கிறது எனில், அந்த தட்டச்சு பலகையினுடைய மென்பொருள் அமைப்பானது இதுபோன்ற அரிதான சொற்களை சேகரித்து வைத்திருக்காது. அது பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய சொற்களாகத்தான் சேகரித்து வைத்திருக்கும். எனவே நீங்கள் ஓரெழுத்தோ ஈரெழுத்தோ அல்லது மூவெழுத்தோ தட்டச்சு செய்தவுடன் அந்த மென்பொருள் எந்தெந்த சொற்களை பதிவு செய்து வைத்திருக்கிறதோ அந்த சொற்களைத்தான் உங்களுக்கு பரிந்துரை செய்யும். அதை விடுத்து சில அரிதான சொற்கள் இருக்கும்போது அத்தகைய சொற்களை அந்த மென்பொருளானது உங்களுக்கு பரிந்துரை செய்யாது. ஏறக்குறைய இந்த கைபேசியின் தட்டச்சு பலகை மென்பொருளும் நமது மூளையும் ஒன்றுதான். நமது மூளையில் இதற்கு முன்பாக நாம் வாசித்த சொற்கள், நாம் கேள்விப்பட்ட சொற்கள், எத்தனை சொற்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அந்த சொற்களிலிருந்து ஒன்றைத்தான் உங்கள் மூளையானது உங்கள் வாய் வழியாக பரிந்துரை செய்யும். அதனால்தான் நீங்கள் ஒரு சில சொற்களை பார்த்தவுடன் அவசரமாக இந்த சொல்தான் இருக்கும் என நினைத்து தவறாக வாசித்து விடுகிறோம். இது ஒரு சொல் தனித்திருக்கும்போது ஏறக்குறைய மூளையானது சிறிது அந்த சொல்லை குறித்து ஆராயும். ஆனால் இத்தகைய சொற்கள் சொற்றொடர்களில் அமையும்போது இந்த சிந்தனை மூளைக்கு வருவதில்லை. அது வாசிக்கும் அவசரத்தில் இந்த சொல்லாகத்தான் இருக்கும் என கருதி மூளை பரிந்துரை செய்த சொல்லை அவசரமாக நாம் வாசித்து விடுகிறோம். அவ்வாறு வாசிக்கும்போது நமக்கு பல்வேறு பிழைகளானது ஏற்படுகிறது. இது எல்லோருக்குமே நிகழக்கூடியது தான். 3 பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்த மாணவர்களில் முதல் பிரிவினர் ஏன் எந்த சொல்லையுமே வாசிக்க இயலாமல் தடுமாறுகிறார்கள் என்றால், அவர்கள் மூளையில் சொற்களை நிறைய பதிவு செய்து வைத்திருக்கவில்லை. அதாவது மூளையானது பரிந்துரை செய்வதற்கு ஏதுவாக நிறைய சொற்களை அவர்கள் மூளையில் பதிந்து வைத்திருக்கவில்லை. அதனால்தான் இவர்கள் சொற்களை பார்க்கும்போது உடனே வாசிப்பதற்கு ஏற்றபடி மூளையானது சொற்களை பரிந்துரைக்கவில்லை. அடுத்த பிரிவு மாணவர்கள் ஏன் ஒரு சில சொற்களை வாசிக்கிறார்கள், பல சொற்களில் தடுமாறுகிறார்கள் என்றால், அவர்கள் மூளையானது எங்கோ வாசித்த அல்லது எங்கோ கேள்விப்பட்ட மிகச் சொற்பமான சொற்களை மட்டுமே மூளையில் பதிந்து வைத்திருக்கிறது. அத்தகைய சொற்கள் வாசிக்கும்போது அந்த புத்தகங்களிலோ அல்லது செய்தித்தாள்களிலோ வரும்போது ஏற்கனவே அவர்கள் மூளையில் பதித்து வைக்கப்பட்ட சொற்களாக இருந்தால் பார்த்தவுடன் எளிமையாக வாசித்து விடுகிறார்கள். பதித்து வைக்கப்படாத சொற்கள் வரும்போது அத்தகைய சொற்களை அவர்கள் வாசிக்கும்போது தடுமாறுகிறார்கள். 3ஆம் பிரிவு மாணவர்கள் சரளமாக வாசிப்பர், இடையே ஒரு சில சொற்களில் மட்டும் தடுமாற்றமடைவர். இத்தகைய மாணவர்கள் அவர்கள் முதல் வகுப்பிலிருந்தே அதிகமான சொற்களை தங்கள் மூளையில் பதித்து வைத்து கொண்டிருப்பர். ஆனால் அரிதான சில சொற்களை மட்டும் அவர்கள் மூளையானது பதிந்து வைத்திருக்காது. அப்படிப்பட்ட மூளையில் பதிவு செய்யாத சொற்கள் வரும்போது மட்டுமே அவர்களுக்கு மூளையானது அந்த குறிப்பிட்ட சொல்லை பரிந்துரை செய்யவில்லை. அதனால் ஒரு சில சொற்களை வாசிக்கும்போது தடுமாற்றமடைகின்றனர். சரி, இத்தகைய வாசிப்பு தடுமாற்றத்துக்கு என்ன பயிற்சிகள் தரலாம்? என்னென்ன பயிற்சிகள் தரும்போது குழந்தைகள் தடுமாறாமல் சரளமாக தமிழை வாசிப்பர் என்று பார்த்தால், இதற்குமே நமக்கு கைபேசி தட்டச்சு பலகை மென்பொருளே வழிகாட்டும். ஒரு அரிதான சொல்லை தட்டச்சு பலகையில் தட்டச்சு செய்யும்போது அது வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதே தட்டச்சு பலகையில் தொடர்ந்து 20 அல்லது 30 முறை அந்த அரிதான ஒரு சொல்லை தட்டச்சு செய்து கொண்டே இருந்தால் அந்த மென்பொருளானது இந்த அரிதான சொல்லை டீஃபால்ட்டாக தனக்குள் பதிவேற்றி கொள்ளும். அடுத்த முறை நீங்கள் இந்த அரிதான சொல்லை தட்டச்சு செய்யும்போது அந்த சொல்லை அந்த மென்பொருளானது உங்களுக்கு பரிந்துரைக்கும். இந்த பரிந்துரையானது எவ்வாறு நிகழ்கிறது? அந்த சொல்லை 20லிருந்து 30 முறை தட்டச்சு செய்யும்போது அந்த சொல் டீஃபால்ட்டாக அந்த மென்பொருளில் பதிவாகிவிட்டது. இதையே தான் நாம் குழந்தைகளுக்கும் பயிற்சியாக தரவிருக்கிறோம். குழந்தைகள் வாசிக்கும்போது தடுமாற்றமடைவது எதனால் என்றால், அவர்களுக்கு போதிய சொற்கள் அறியாமையே. அவர்களுக்கு நிறைய சொற்கள் தெரியவில்லை என்றுதான் பொருள். சொற்களஞ்சியம் பெருக பெருக
வாசித்தலில் தடுமாற்றமானது இருக்காது. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன பயிற்சி தரலாம் அப்படின்னா, நிறைய சொற்களை அவர்களை உருவாக்க செய்ய வேண்டும். குறிப்பாக சில அரிதான சொற்களை எல்லாம் நாம் பயன்படுத்தும் போது அந்த சொற்களை திரும்ப 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 அவர்களை எழுதச் செய்ய வேண்டும் அல்லது பேசச் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு வழியில் அந்த சொற்களை அவர்கள் குறைந்தது 20 அல்லது 30 முறை அந்த குறிப்பிட்ட சொல்லை அவர்கள் பயன்படுத்தி வந்தால் எழுதச் செய்யலாம். அல்லது பேசும்போது அத்தகைய கடினமான சொற்கள் வரும்படியாக பேசச் செய்யலாம். இவ்வாறான பயிற்சிகளையெல்லாம் நீங்கள் தரும்போது அடுத்த முறை புத்தகத்தில் அந்த குறிப்பிட்ட சொல் வரும்போது அவர்களுக்கு எந்த திணறலும் தடுமாற்றமும் இல்லாமல் சரளமாக வாசிப்பர். இதற்கு நாம் தர வேண்டிய அடிப்படை பயிற்சிகள் என்னவெனில், ஏதேனும் ஓர் எழுத்தை கொடுத்து அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய நிறைய சொற்களை குழந்தைகளை உருவாக்கச் செய்யுங்கள். அது பெயர் சொல்லாக இருக்கலாம், வினை சொல்லாக இருக்கலாம், எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் நிறைய சொற்களை குழந்தைகள் உருவாக்கணும். அப்படி உருவாக்கக்கூடிய சொற்களை பேசும்போதும் எழுதும்போதும் பயன்படுத்த வேண்டும். எதுவுமே பயன்படுத்தத்தான் நம்ம பழக்கத்துக்கு வரும். அதுபோல் அவர்கள் நிறைய சொற்களை பேசும்போதும் எழுதும்போதும் பயன்படுத்துகிறார்களா என கவனியுங்கள். நாள்தோறும் 10 புதிய சொற்களையாவது வாய்விட்டு அவர்களை வாசிக்கச் சொல்ல வேண்டும். அந்த வாசிப்பானது ஒரே ஒரு முறை வாசித்தலாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த புதிய சொற்களை மீண்டும் மீண்டும் உரக்க வாசிக்க சொல்ல வேண்டும். இப்படி அவர்களை உரக்க வாசிக்க சொல்லும்போது அது 10 முறையோ 15 முறையோ உரக்க வாசிக்கும்போது அந்த சொல்லானது அவருடைய மூளையில் பதிந்துவிடும். இவ்வாறாக தினசரி ஒரு 10 சொற்கள் வீதமாக அவர்கள் மூளையில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்குள் இந்த பயிற்சியை நீங்கள் கொடுத்து வரும்போது அவர்கள் மூளையானது சில ஆயிரம் சொற்களை பதித்து வைத்துவிடும். அதன் பின்னர் அவர்களுக்கு வாசிப்பு பயிற்சி தாருங்கள். அவர்கள் முன்பு வாசித்ததை விட இப்போது கொஞ்சம் தடுமாற்றமில்லாமல் சரளமாகவே வாசிக்க ஆரம்பித்து விடுவர். இந்த பயிற்சியானது உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்தால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வாருங்கள். இது ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதம் வரையிலும் நீங்கள் தினசரியும் ஒரு 10 புதிய சொற்களை வாய்விட்டு உரக்க கூறச் சொன்னால் அது மீண்டும் மீண்டும் அவர்கள் கூறும்போது மூளையில் அதிகமான சொற்கள் பதிவேற்றம் செய்யப்படும். இதுவே அவர்கள் வாசித்தலுக்கு எளிதான வழியாக அமையும். இந்த பயிற்சியானது வகுப்பறையில் தரப்பட்டு 100 விழுக்காடு பயன் தந்த ஒரு பயிற்சியாக அமைந்தது. மேலும் இந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்தி வகுப்பிலுள்ள வாசிக்க தெரியாத மாணவர்களை எளிமையாக சரளமாக வாசிக்க செய்திருக்கிறேன். இந்த பயிற்சி உங்களுக்குமே பயன்படும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வாசிக்க தடுமாறக்கூடிய இளைஞர்களும் இந்த பயிற்சியை செய்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 மாதமோ அல்லது 8 மாதத்திற்குள்ளோ உங்களால் சரளமாக தமிழை வாசிக்க இயலும். இந்த பயிற்சியை செய்துவிட்டு இது உங்களுக்கு எந்த அளவில் பயன் தந்தது என்பதை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.